வணக்கம். எடப்பாடி பற்றி பேசுகிறாலே டிடிவி தினகரனுக்கு கடுப்பாயிடுது, கடுமையான கோவம் வருது. அவர் அந்த ஆளை பற்றி பேசாதீங்க, அவர் அரக்கனுங்க, அவர் துரோகிங்க, பச்சை துரோகிங்க. அவரெல்லாம் எப்படி தான் அரசியலில் இனிமேல் இருக்க போகிறாருன்னு தெரியல. அவரை பற்றி பேசாதீங்க, அந்த ஆளை பற்றி பேசாதீங்க அப்படின்னு எடப்பாடி பேச்சை கேட்டாலே டிடிவி தினகரனுக்கு கடுமையான எரிச்சலும் கோபம் தான் வருகிறது. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வெளியேற்றி விட்டு இவர் தனக்கு ஒரு பெரிய ராஜாங்கம் மாதிரி இவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் சிங்கம் புலி கரடி மொத்தம் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரியான பயங்கரமா ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ரிசல்ட் கொடுக்கறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடியாக இருக்கும். அவர் அதிமுகவை ஒரு கீழ்நோக்கி போவதற்கு அவர் அனைத்து வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதற்கு இந்த தேர்தல் அவருக்கு இடியை கொடுக்கும் பாருங்க அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. அந்த ஆளை பத்தி பேசாதீங்க, அந்த எடப்பாடி பேச்சு கேட்டு பேர் எடுத்தாலே எனக்கு அவ்வளவு கோபம் வருதுங்க அப்படின்னு டிடிவி தினகரன் பதிவு பண்றாரு. தேனி தொகுதியில மக்களுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கு, டிடிவி தினகரன் தான் ஜெயிக்க போறாங்க, மக்கள் எல்லோரும் டிடிவி தினகரன் தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து வருது. அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அண்ணாமலை பல பிரச்சார கூட்டத்துல எல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த தேர்தல் முடிவில் பாருங்க, அதிமுக ஓபிஎஸ் கட்ட கைவசம் வரும், டிடிவி தினகரன் கைவசம் வரும் அப்படின்னு அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையாக பேசிட்டு இருந்தாரு. இதே தான் டிடிவி தினகரன் இப்போ சொல்றாரு. இந்த தேர்தல் முடிவில் ரிசல்ட் வந்த பிறகு பாருங்க, அதிமுகவில் ஒரு மாற்றம் வரும், எடப்பாடி பழனிசாமி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு காலம் வந்துகிட்டு இருக்குது. 2026 தேர்தல் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எங்க இருப்பாருன்னே தெரியல, நீங்க வேணா பாருங்க, கடைசி நேரத்தில் எங்க கிட்ட தான் நிக்கணும் பாருங்க அப்படிங்கிற நிலையில டிடிவி தினகரன் பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பேச்சை கேட்கும் போதெல்லாம் ஒரு சுணக்கம் காட்டுற கடுமையா விமர்சிக்கிற டிடிவி தினகரன் தேனி தொகுதியில நிச்சயமாக வெல்வார். தேனி தொகுதியில கடுமையான போட்டி எல்லாம் இங்கே கிடையாதுங்க. டிடிவி தினகரன் தான் அனைத்து மக்களும் டிடிவி தினகரன் தான் ஓட்டு போட்டிருக்கிறதாக தகவல் வருது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வெற்றி பெறுவது உறுதி. தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் வெற்றி பெறுவது உறுதி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கருத்து கணிப்பும் டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட் அப்போ தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். டிடிவி இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சசிகலா எடப்பாடியை இல்லை எங்கள் டீமில் இருக்கிற ஒரு ஆள் திருந்தக்கூடிய நேரம் வந்துடுச்சு, அவர் செஞ்ச தவறு துரோகங்கள் எல்லாம் மக்கள் உண்மையான அதிமுக தொண்டர்கள் நிச்சயமாக மன்னிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவர் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல் கொடுக்கும். எங்கள் கூட்டத்திலே ஒருத்தர் இருக்கிறாங்க, அவர் மிக விரைவில் திருந்துவார் அப்படின்னு சசிகலா சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் ஒரு பக்கம் அதிமுக தேர்தல் முடிந்த பிறகு பாருங்க, அதிமுக என்ன மாதிரி ஆக போகுது, எங்க தலைமையின் கீழ் தான் வரப்போகுது அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. அண்ணாமலை என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் கிட்ட தான் இது அதிமுக வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ்க்கும் ஆதரவாக ஓட்டு சேகரிக்கல, பரப்புரையில் இறங்கல. டிடிவி தினகரனுக்கும் இந்த தேர்தலில் ஒரு பரப்புரைக்கோ இல்லை எந்த விதமான ஒரு ஈடுபாடுக்கும் சசிகலா அவர்கள் வரல. ஆனால் இந்த மூன்று பேருடைய பேச்சு, டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் ஒருமித்த கருத்தோட ஒரு ஒற்றுமையாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் சசிகலா அவர்கள் விலகி இருப்பதை தான் நமக்கு பார்க்க முடிகிறது. இதுல 3 அணி மேல தான் இருக்கிறது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கமோ, சசிகலா தானா அவங்க தனிப்பட்ட முறையில் பேசுறதும், டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் தனியா அதிமுக இந்த தேர்தல் முடிந்த பிறகு எப்படி வரப்போகுது பாருங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறதும், இப்படி பல்வேறு கோணங்கள் இருக்குது, இன்றளவும் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த 3 பேர் கருத்து வேறு வேறாகத்தான் இருக்கிறது. அதிமுகவை எப்படி கட்டமைக்க போகிறார்கள், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சட்டமன்ற தேர்தல் 2026 வருது, அந்த நேரத்தில் அதிமுக யார் கைவசம் இருக்கும், யார் வழிநடத்துவார்கள் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் இவர்கள்லாம் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுக கட்டமைத்து ஒரு தலைமையின் கீழ் வர முடியும். எடப்பாடி பழனிசாமி இதற்கெல்லாம் வழி விட்டுருவாரா? அவர் தான் அதிமுக பொதுச் செயலாளருங்கன்னு தற்போது இருக்கிறாரு. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்து விட மாட்டார் என்ற கருத்து இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவின் நிலைப்பாடு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு ரிசல்ட்ல மாற்றம் வருமா? 2026 யார் கட்டுப்பாடுல அதிமுக செயல்பட போகிறது, யார் தலைமையின் கீழ் செயல்பட போகிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.